வணக்கம் மக்களே! வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அட்டகாசமான ரொம்ப ரொம்ப ருசியான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இத கண்டிப்பா நாளைக்கே வீட்ல செஞ்சு அசத்திருங்க. நம்ம சேனல்ல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாகவே 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா வந்து அது ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்காக கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு தண்ணியில் அலசிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதே அளவு 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம வந்து கழிஞ்சிட்டு நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு துவரம்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் வந்து 3 வரமிளகாயை மேலே இருக்க காம்பை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இந்த இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலராக மாறிடுச்சுல்ல. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இதை எடுத்து வேறு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். வேறு ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம இதுலேயே தான் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு பண்ணுறோம்ல, இதே மாதிரி நம்ம வந்து பருப்பு வடை இருக்குல்ல, அதை போட்டு கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். அதை கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து இந்த பேஸ்ட் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம சேர்த்த உடனே கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அதை சேர்த்த உடனேயும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா அது வந்து கொதித்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு அந்த மஞ்சள் கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவ் இல்லை. ஸோ நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா திக்காகி இப்போ தண்ணியாட்டு இருக்குல்ல, அது நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். அடுத்ததாக அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அதே மிக்ஸி ஜாரில் தயிர் சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா மோராக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த குழம்பு இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் அடித்த மோரையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக தெரியும். ஸோ நான் வந்து 2 தடவையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரே தடவை வந்ததுன்னா பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே டைமில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் மிக்ஸியை லைட்டாக அலசிட்டு அதில் இருக்க தண்ணி ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். நல்லா அட்டகாசமான மோர் குழம்பு தயாராயிரும். நெறைய பேர் வந்து கொதிக்க விட மாட்டாங்க. மோர் சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிருவாங்க. ஆனா, அது லைட்டா ஒரு கொதி வந்தா தான் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, அதனால இது வந்து இந்த மாரி நல்லா லைட்டா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிரலாம். சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணீங்கன்னா, அட்டகாசமா இருக்கும் மோர் குழம்பு. கண்டிப்பா உங்க வீட்ல அத செஞ்சு அசத்துங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல இதே அளவுகளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ஈஸ்வரிஸ் கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. பை.